ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் பரலோகத்தின் தேவன் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன்னிடத்தில் கடந்து வரான் என்று சொன்னது போல எல்லா சத்துருவின் கிரியைகளையும் தேவன் குடும்பத்தை விட்டு, கைகளின் பிரயாசங்களை விட்டு, பிள்ளைகளுடைய படிப்பை விட்டெல்லாம் கர்த்தர் துரத்தி அடிப்பாராக. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். இந்த உபவாச ஜெபம் மூலமாய் கர்த்தர் துஷ்டனை முற்றிலுமாய் சங்கரித்து போடுவாராக. தேவனுக்கு அது மகிமையாய் மாறட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு உன்னதமான நோக்கத்திற்காகவே இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த யாவரையும் ஆண்டவர் வந்த வண்ணமாக அனுப்பாமல், நீங்கள் பலகீனத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை சுகமாக்கி அனுப்புகிறார். தரித்திரத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். என்னை ஆண்டவர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் அப்பாவினுடைய மகிமை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் நிறைய காரியம் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை மற்றவர்களுடைய வாழ்க்கை மூலமாய் கற்றுக்கொள்கிறதை காட்டிலும் என் தேவன், என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையே நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொள்வோமே. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை இயேசு கிறிஸ்துவாவை போலவே நம்மை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தார். கடந்த நாட்களில் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். உன்னை தனிமையில் சந்திக்கும் தேவன் என்று வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, குடும்ப ஜெபம் இருக்குது, கூட்டு ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபம் இருக்குது, இரவு ஜெபம் இருக்குது, அதிகாலை ஜெபம் இருக்குது. இப்படி பலவிதமான ஜெபங்களை நீங்களும் செய்கிறீர்கள், நானும் செய்கிறோம். இதையும் தாண்டி தேவன் சொல்லுகிறார், உன்னை தனிமையில் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். தனிமையில் கர்த்தரோடு கூட நாம் அமர்ந்து இருக்கிறதை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். சிலருடைய வாழ்க்கை எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது, அங்கே சேர்ந்து பாடி துதித்து ஜெபிக்கிறதோடு முடிஞ்சிருது. உபவாச ஜெபத்துக்கு போகிறது, அங்கே சேர்ந்து ஆண்டவர் ஆராதித்து பாடி துதித்து ஜெபிக்கிறதோடு முடிங்கிறது. சிலர் பாருங்க, அதிகாலை ஜெபம்லாம் போவாங்க, சபையில் போனால் தான் ஜெபம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜெபம். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு வேரையும் ஆண்டவர் தனிமையில் சந்திக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் தேவனும் நானும் என்கிற நிலையில் ஒவ்வொரு நாளும் என் தேவனை நான் தனிமையில் சந்திப்பேன். ஹல்லேலூயா. ஒரு புது அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை தனிமையில் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவின பிறகு இயேசு கிறிஸ்துவை தனிமையாக பார்க்கவே முடியாது. எப்போதும் குறைஞ்சது 12 சீசர்கள் இருப்பாங்க, திரளான ஜனங்கள் இருப்பாங்க. எப்போதுமே ஒரு கூட்ட ஜனம் அவரை சூழ்ந்தே நிற்கும். ஆகவே நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து நடந்தா ஊர்வலம் மாதிரி இருக்கும், அவர் நின்னா பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜனங்கள் அவரை சூழ்ந்து எப்போவுமே இருப்பார்கள். ஆகையினால தான் யூதர்களுக்கு அவரை கைது பண்ண முடியவே இல்லை. எப்போ தனிமையாக இருப்பார் அப்படின்னுட்டு எல்லாருக்குமே தெரியாது. அதை அறிந்து கொண்டவன் தான் யூதாஸ். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எப்போதுமே ஒரு திரள் கூட்ட ஜனத்தினால சூழப்பட்ட ஒரு நிலைமையிலே இருப்பார். ஆனால் அதன் மத்தியிலையும் அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவார்.
நாம் எப்போதுமே ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், எப்போதுமே ஒரு ஸ்கூலில் இருக்கிறோம், காலேஜில் இருக்கிறோம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம். நாமளும் எப்போதுமே ஜனங்களோடு கூட நாம் இருக்கிறோம், குடும்பத்தோடு சூழப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலையும் உங்களை நீங்கள் கர்த்தருக்காக, தேவனுக்காக, ஜெபத்திற்காக தனிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆண்டவரை சந்திக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட சொல்லும்படி சொன்ன இந்த காரியத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு எப்போதுமே கூடி ஜெபிக்கிறது தான் பிடிக்கும், குடும்ப ஜெபம் தான் பிடிக்கும். ஆனால் தனி ஜெபம் அப்படின்னாலே ஒரு 10 நிமிஷம் தான். தலைவாணி பெட்ஷீட் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பைபிளை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நிறைய பேருடைய தனி ஜெபம். இதெல்லாம் மாறி தனி ஜெபம் உங்களை மறந்து தேவனோடு பேசுகிற நேரமாக, அவரோடு உறவாடுகிற நேரமாக அது மாறும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தனி ஜெபத்தில் நீங்கள் வளர்ந்தா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் ரொம்ப வளர்ந்துருவீங்க. ஆகவே ஆண்டவர் எப்போதுமே ஒரு திரள் கூட்ட ஜனத்தினால சூழ்ந்திருப்பார். ஆனால் தனிமையில் பிதாவோடு கூட பிதாவை நோக்கி ஜெபிக்கணும், பிதாவோடு அமர்ந்திருக்க வேண்டும் என்கிறதற்காக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா துரிதமாக எல்லாரையும் துரிதப்படுத்துங்கிறார். சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, சீசர்களை பார்த்து சொல்லுங்கிறார், சீக்கிரமாக அக்கறைக்கு போங்க, சீக்கிரமாக போங்க அப்படின்னு துரிதப்படுத்தி எல்லாரையும் அனுப்பி விடுகிறார். எதற்காக என்றால் தன்னை அவர் தனிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நாம் சில நேரத்தில் தனிமையாக இருக்கிறதை விரும்புவோம். எதற்காக? துக்கத்தில் இருக்கிறாய், கொஞ்சம் தனிமையாக இருக்கணும். வருத்தத்தில் இருக்கிறேன், தனிமையாக இருக்கணும். சிலருக்கு எதுக்கோ தனிமை தேவைப்படுகிறது. ஆனால் தேவனை சந்திக்கும்படி தனிமையை விரும்புங்க. சில ஆட்கள் வீட்டிலெல்லாம் வேகமாக வேலையை முடிச்சுட்டு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு தனிமையாக இருக்க விரும்புகிறீங்க. எதற்காக? எப்படா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி, எல்லாம் வீடெல்லாம் காலி ஆயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழும்புவோம். தனிமையை எதற்கோ விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் தேவன் உங்களை தனிமையில் சந்திக்க விரும்புகிறார். உங்களை கொஞ்ச நேரம் தனிமைப்படுத்துங்க. 24 மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆகிலும் தனிமையில் கர்த்தரை சந்திங்க. இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஆண்டவர் எதெல்லாம் செய்தாரோ, எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ, அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ளுங்க. அவர் என்ன செய்கிறார் அதையே நீங்களும் செய்யுங்க. என்ன செய்தார், என்ன செய்யும்படி சொன்னார், அதில் ஒரு கொஞ்சம் காரியத்தை கற்றுக்கொண்டு நீங்களும் செயல்படுத்தி பாருங்க. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து அவரை போலவே உங்களையும் மாற்றுவார். தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. தனிமை, அவர் தனிமையில இருந்தார், ஜெபம் பண்ணினார். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளிடத்திலையும் விரும்புகிறார். தனிமையில எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் நீங்க தனி ஒரு அறைக்குள் வாங்க. எல்லாரும் பெட்ரூம்ல படுத்தாக்கி நீங்க ஹாலில் வாங்க. எல்லாரும் ஹாலில் படுத்திருந்தா நீங்க பெட்ரூம்ல வாங்க. இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போங்க. கொஞ்ச நேரம் தனிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமையின் நிமித்தம் தேவனோடு அமர்ந்திருந்தவர்கள் பெரிய பெரிய காரியத்தை அவர்கள் பெற்றார்கள். அதில் முதல் யார் அப்படின்னா யாக்கோபை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். யாக்கோபுனுடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. சகோதரனோடு போராட்டம், வீட்டை விட்டு ஓடுகிறான், தலைமறைவான வாழ்க்கை, லாபானிடத்தில் சிக்குகிறான், அங்கே ஏமாற்றம், அங்கே போராட்டம், அங்கே ஏமாற்றம், அங்கே போராட்டம். இப்படியே பல வருஷங்கள் கழித்து சரி எதுவும் ஆகட்டும், இனி நம்மளுடைய தகப்பன் வீட்டுக்கே திரும்பி போகும் என்று சொல்லி தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மறுமனையாட்டிகள், தனக்கு உண்டான மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மாமனாருக்கு தெரியாமல் இங்கே இருந்துட்டு தலைமறைவாகி மாமனார்கிட்ட போனால், அங்கிருந்து தலைமறைவாகி மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு நிலை. அப்படியே தலைமறைவாக அவன் வாரும்போது அவனுக்கு ஒரு நியூஸ் வருகிறது, இதோ உம்மை எதிர்க்கும்படி உம்முடைய சகோதரன் ஏசாயா 400 பேரோடு கூட உம்மை எதிர்க்கும்படி வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு துர்ச்செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எப்போதுமே நல்ல செய்தியும் இருக்கும், கெட்ட செய்தியும் இருக்கும். நல்ல செய்தி கேட்கும்போது கர்த்தரை துதியுங்க, கெட்ட செய்தி கேட்கும் போதும் கர்த்தரை துதியுங்க. எவ்வளோ பெரிய கெட்ட செய்தியாக இருந்தாலும் நீங்க துதிக்கும் போது அந்த கெட்ட செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாய் மாறும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்?
யோசபாத் அதை தான் செய்தார். யுத்தத்திற்கு போக்கு முன்பதாக, யுத்த வீரனுக்கு முன்பதாக, ஆயுதங்களை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களுக்கு முன்பதாக துதிக்கிற சேனையை கொஞ்சம் பேரை முன்னிறுத்தி அவர்கள் யுத்தத்திற்கு முன்பகுதியில் போகும்படி செய்தார். துதிக்கிற கூட்டம் முன்னே போகும்போது அங்கே எதிர்க்கிற கூட்டத்தில் கர்த்தர் ஒரு வல்லமை அனுப்பினார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எப்போது நாம துதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. ஆகையினால நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல துதியுங்க. நேரத்தை பார்த்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறத விட ஆண்டவர் என் மேல ஒரு பிரசன்னத்தை ஊற்றுகிறாரா, அபிஷேகம் இறங்குகிறதா, ஒரு தேவனோடு நான் அப்படியே அவரோடு நான் கலக்கிறேனா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருகிறது வரையிலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. தேவ பிரசன்னத்தில் உங்களை நிரப்புங்க, தேவ ஆவியில் உங்களை நிரப்புங்க. அது வரையிலும் துதித்து கொண்டே இருங்க. துதிக்கிறது ரொம்ப நல்லது, தனித்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்காக தனி ஜெபமே போதும் அப்படின்னு நீ குடும்ப ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். சபையில் கூடி வருகிறதை விட்டுவிட வேண்டாம். இதுவும் முக்கியம். எல்லா நாளும் குடும்ப ஜெபம் இருப்பதாக, எல்லா நாளும் தனி ஜெபம் இருப்பதாக இதை உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே யாக்கோபுக்கு அது அறிவிக்கப்படுகிறது, 400 பேரோடு வர்றார் அப்படின்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறோமோ அப்பெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, துக்கப்பட்டு இருக்காதபடி ஒருவரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்க. சூழ்நிலை அவர் மாற்றுவார். நீங்க துதிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும். நீங்க துதிக்கும் போது கர்த்தர் அங்கே செய்ய வேண்டிய காரியத்தை அழகாக ஆச்சரியமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துர்ச்செய்தி வரும்போது, ஒரு துக்கமான செய்தி வரும்போது ஒன்று நாம் முறுமுறுக்கிறோம், இல்லைன்னா சோர்ந்து போய் இருக்கிறோம், என்ன செய்ய அப்படின்னு குழம்பி நிற்கிறோம், என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி விடுகிறோம். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. என்ன செய்தியாக இருந்தாலும் நன்மைக்காகவும் தேவனை துதியுங்க, துர்ச்செய்திக்காகவும் தேவனை துதியுங்க. நீங்க யாரை நோக்கி துதிக்கிறீர்களோ அவரிடத்தில் இருந்து ஒரு வல்லமை இறங்கி வரும். துர்ச்செய்தியை நற்செய்தியாக உங்களுக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளையே அழகாய் மாற்றி கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு அது அறிவிக்கப்பட்ட உடனே தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆத்துக்கு அக்கறைப்படுத்துகிறான். மறுமனையாட்டிகள், பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் அக்கறைப்படுத்துகிறான். வேலைக்காரன், வேலைக்காரி எல்லாரையும் நதிக்கு அப்புறப்படுத்துகிறான். அந்த பக்கத்தில் கொண்டு வந்து மறுபடியும் ஆற்றை கடந்து, கஷ்டப்பட்டு கடந்து ஒரு தனிமையை தேடும்படி யாக்கோபு எந்த அண்ணமாய் போகிறான். நாம் நம்மளை தனிமைப்படுத்தோன்னா அடுத்த ரூமுக்கு போனால் போதும், எல்லாம் மொட்டை மாடிக்கு போனால் போதும். அவன் ஆற்றை கடந்து வருகிறான், தனித்து இருக்கிறாங்க. போய் நான் இந்த சம்பவத்தெல்லாம் வாசிக்கும் போது ஆச்சரியப்படுவேன். இன்னைக்கு நமக்கு பிரசங்கம் பண்ணக்கு பைபிள் இருக்கிறது, பிரசங்கத்தை கேட்க போதிக்கக்கு ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அன்றைக்கு யாரும் இல்லை. ஆனால் எப்படி இவர்களுக்கெல்லாம் அந்த ஞானம் வந்தது? கர்த்தரை தேடுகிற ஞானம், கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஞானம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஞானம், பரிசுத்தமாய் வாழுகிற ஞானம். இன்னைக்கு இவ்வளோ போதிச்சாலும் சபைக்கு சிலருக்கெல்லாம் உணர்வே இருக்கிறது இல்லை, புரியாமல் இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இவர்களுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்படியே யாரும் சொல்லி கொடுக்கல, ஆனாலும் யாக்கோபு பிந்தி போய் தனித்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம், அதில் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவு அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம், 23 வாசித்தால் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு தனிமையை தேடிக்கொள்ளக்காக ஆற்றை அக்கறைப்படுத்துகிறான். தன்னுடைய குடும்பம், மனைவி, வேலைக்காரன், மிருக ஜீவன்கள் எல்லாற்றையும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்துகிறான். இவன் பிந்தி வந்து தனித்திருக்கிறான்.
இன்னைக்கு நம்மளுடைய கஷ்டம், நம்முடைய பாரம், நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லுகிறதை காட்டிலும் மணிக்கூர் கணக்கில் நமக்கு பிடித்த உறவினரிடத்தில் சொல்லுகிறோம், நண்பர்களிடத்தில் சொல்லுகிறோம். நான் சொல்லுகிறேன், மனுஷனிடத்தில் சொன்னதுனால, 1 மணி நேரம் சொன்னதுனால, 2 மணி நேரம் நம்முடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுனால ஏதாகிலும் பிரயோஜனம் இருக்குமா என்று திரும்பி பார்த்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்முடைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் போராட்டத்தையும் கர்த்தரோடு ஷேர் பண்ணுவோமே ஆனால் நிச்சயமாய் அவர் கேட்டும் கேளாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் கேட்டபடியினால் விடுதலையை கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய கஷ்டத்தை யாரிடத்துல போய் சொல்லுகிறோம்? தனிமையிலிருந்து கர்த்தரிடத்துல சொல்லி பாருங்க. எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாத உதவி, எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை அவர் ஒருவரே உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தனிமையில் சந்திக்கும் தேவன் தனிமையில் சந்திப்பார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த செய்தி எல்லாம் கேட்கிறான். 400 பேரோடு வர்றாங்க. பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கொலை செய்ய தீர்மானித்தவன் என்னுடைய சகோதரன். அவனுடைய இருதயத்தில் இருந்து என் மேலே இருக்கிற கோபம் மாறல, என் மேலே இருக்கிற வைராக்கியம் மாறல. சேஷ்ட புத்திர பாகத்தை நான் எடுத்துக்கொண்டபடியினால், ஏமாற்றி தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றபடியினால் அவனுக்குள்ளா என்னை குறித்து இருக்கிற ஒரு வைராக்கியம் இன்று அளவும் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இதில் இருந்தெல்லாம் என்னை ஒருவர் மட்டும்தான் ரட்சிப்பார். ஆகவே நான் அவரை தனிமையில் போய் சந்திப்பேன் என்று யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறான். அப்போ தேவன் அவனை பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம ஜெபிக்கும் போது அவர் நம்மை விட்டுட்டு கடந்து போகவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நாம தேவனை விட்டு கடந்து போயிடுவோம். இதே ஆராதனை இன்னும் 2 மணி நேரம் நடந்தா, சரி பாஸ்டர் போயிட்டு வரேன்னு கண்டிப்பாக கொஞ்சம் பேராகிலும் போவீங்க. வேலைகள் நமக்கு அதிகம், நாம் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நாம் 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை 4 மணி நேரம் ஜெபித்தாலும், 4 மணி நேரம் நாம் ஜெபித்து முடிக்கிறது வரையிலும் தேவன் நம்மை விட்டு கடந்து போக மாட்டார். அவர் நல்ல தெய்வம். நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய துதியையும் நம்முடைய முழங்காலையும் அவர் பெரிதும் மதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சபையும் சபை ஆராதனையும் அலட்சியப்படுத்தி விட்டு போகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நாம செய்கிற ஆராதனையை, நாம செய்கிற ஜெபத்தை அவர் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தி விட்டு அவர் கடந்து போகவே மாட்டார். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே நிற்பார் நமக்காக. பொழுது விடுகிறது வரைக்கும் யாக்கோபு ஜெபிக்கிறான். தேவனால நகரக்கூட முடியல. ஹல்லேலூயா. என் தேவனை நான் சந்திக்கிறேன். இந்த பூமியில் எவ்வளோதான் உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பதாக, குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிகமாக அவளோடு இருந்தா எப்பண்டா புறப்பட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் ஜெபித்து முடிக்கிறது வரையிலும், அது பகலானாலும் இரவானாலும் அதிகாலை ஆனாலும் எவ்வேளை ஆனாலும் அவர் தன்னை விட்டு கடந்து போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் தேவனை பிடித்து நிறுத்தும், நம்ம பக்கத்தில் நிறுத்தும். ஆகையினால நல்லா துதிக்கிறத விரும்புங்க, ஜெபிக்கிறத விரும்புங்க. குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியமோ தனி ஜெபம் அவ்வளோ முக்கியம். ஆகையினால தனிமையில் போய் தேவனை சந்திக்க விரும்புங்க. குடும்ப ஜெபத்தில் கணவனுடைய நன்மைக்காய் ஜெபிக்கலாம், ஆனால் கணவனுடைய மதியினத்திற்காக ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே லூசு மாதிரி பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்காரர் இருப்பார், ஆமாம் அறிவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தனி ஜெபத்தில் சொல்லலாம், ஆண்டவரே என் வீட்டுக்காரர் நிறைய இடத்துல முட்டாள்தனமான வேலையெல்லாம் பார்க்குறாரு, அறிவில்லாமல் செய்கிறாரு. குடும்ப ஜெபத்தில் மருமகளுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே பக்கத்து வீட்டில் வந்திருக்கிற மருமக பரவாயில்ல, என் வீட்டுக்கு இப்படி ஒன்று வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பின்ன அடுத்த நாள் வீடு 2, 4, 3, 6 ஆயிரும். ஆனால் தனி ஜெபத்தில் சொல்லலாம், மருமக செய்த ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். கர்த்தர் காது கொடுத்து கேட்பார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் மதிக்கிறார், நம்முடைய ஆராதனை அவர் மதிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆக நல்ல தனிமை போங்க.
தனிமையாக போங்க. அரை மணி நேரமாகிலும் 1 மணி நேரமாகிலும் கர்த்தரை தனிமையான இடத்துல சந்திங்க. இன்றைக்கும் சில பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க, தனிமையாக போகணும்னு மலைக்கெல்லாம் போவாங்க. அல்லேலூயா. தனிமையாக போகணும். எந்த இரைச்சலும் இல்லாத ஒரு இடம், எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடம், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், அமைதியாக இருக்கிற ஒரு இடம், அப்படியே போய் தனிமையாக இருந்து, இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். தனித்திருந்தார். ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறுவார், பிதாவை சந்திக்க. யாக்கோபும் நம்முடைய முப்பிதாவும் அதை தான் செய்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான். யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறான். அவன் தனித்திருக்கிறதுனால என் தேவனும் அவனை விட்டு கடந்து போக முடியல. அவரும் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அவன் ஜெபிக்கிறான், இவர் கேட்கிறார். கடைசியா போகட்டும்பா விடு அப்படின்னு சொன்னாலும் முடியாது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தனிமையா போகும்போதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டு வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வாங்க. ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு வாருங்க. ஒரு வார்த்தை ஆகல, என்னோடு கூட பேசுங்கன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு டைம் தான் முக்கியம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், திருப்தி, முடிச்சிருவோம். நான் சொல்லுகிறேன், யாக்கோபு அப்படி முடிக்காமல் ஆண்டவர் பேசுகிறது வரையிலும், ஆசீர்வதிக்கிறது வரையிலும், விடுவிக்கிறது வரையிலும் ஆண்டவருடைய பாதத்தையே பிடித்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இடத்துல பிரச்சனை இருக்கிறது. தேவனை தனித்து சந்திங்க, ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. ஆண்டவரே, நீங்க இந்த காரியத்திற்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் ஆசீர்வதித்தால், அவர் ஆசீர்வதிக்கிற மனுஷன் ஆசீர்வாதமாக தான் இருப்பான். அவர் சுகமாக்கினால், குமாரன் விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை. அவர் விடுதலை செய்த மனுஷன் காலத்துக்கு விடுதலையாக தான் இருப்பான். தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். நான் சொல்லுகிறேன், நீங்க பார்க்கிற எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையே அதி பயங்கரமானது, அதிக வல்லமை உடையது. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார், ரைட், ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல, மனுஷன் சொன்னால் சாதாரணமாக எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. வாக்கு மாறுக்கு அவர் மனுஷன் இல்லை. சின்னதா ஒரு காரியம் சொன்னாலும் அந்த வார்த்தை அப்படியே ஒரு நாளும் தரையில விழாது. அவர் சொன்னதை செய்வார், செய்கிறதைய சொல்லுவார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முதல்ல ஆசீர்வாதம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல. முதல்ல கிடைச்சதெல்லாம் வார்த்தை தான் கிடைச்சி. வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தாருன்னா மூட்டை மூட்டையா கொடுத்தார். உங்களுக்கு புரியுதா? நிறைய வாக்குத்தத்தத்தையே கொடுத்தார் அவனும். ஆனால் ஆபிரகாம்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார், இவைகளை எண்ண கூடுமா? அவ்வளவா அவன் சந்ததி இருக்கும், நான் அவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிற வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதையும் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும் நாம கேட்கும்போது, பெற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ட்டு. அவர் அப்படியே பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலை. நான் அதுக்கு பிறகு சொன்னேன், இப்படி ஒரு ஆள் சொன்னா ஆமேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமேன். அப்படி ஆக கடவுது. அட்லீஸ்ட் அதை கூட உங்களுக்கு சொல்ல முடியாதா என்ன? நிறைய பேருக்கு சபையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னா அதை வரவேற்க தெரியல, ரிசீவ் பண்ண தெரியல, அப்படியே இருக்கிறது. யாருக்கோ அப்படி எல்லாம் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு தான், அந்த வார்த்தையை மதிக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் நம்மளை விட ஒரு படி மேலே. சும்மா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவர் எப்படி உணர்றோம், அவரை எப்படி அனுபவிக்கிறோம், அவர் எப்படி நினைக்கிறோம், அவருக்கு முன்பதாக நாம் எப்படி நடக்கிறோம், எல்லாவற்றிற்கும் கணக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். சும்மா வராது எல்லாம்.
ஆபிரகாமோடு கூட இதை சொல்லும்போது அவன் சரிப்பான்னு சொல்லிட்டு வந்து உடனே இந்த வார்த்தை நிமித்தம் ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நீங்க நிறைய இடத்துல வாசிப்பீங்க, ஆபிரகாம் உடனே பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான். நிறைவேறல வாக்கு தத்துவம், 25 வருஷமா அவன் அப்படியே தான் இருக்கிறான். பல வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, நமக்கெல்லாம் முதல்ல வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் தருவார், ஆசீர்வாதத்தை அவர் பேசுவார். அதுக்கு பிறகுதான் அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதல், ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், நாம் அனுபவிப்போம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்ப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையினால ஆபிரகாமுக்கு மூட்டை மூட்டையா கொடுத்தார், அவனும் வாங்கிட்டு அங்கங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் நன்றி என்று சொன்னான். அதை ஆண்டவர் பார்த்தால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. சாதாரண நீதி அல்ல, தேவன் அதை நீதியாய் பார்த்தால். ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஆமேன்னு சொல்லுகிறோமே, கர்த்தர் அதை நீதியாய் பார்ப்பார். உணர்ந்து சொல்லுங்க ஆமேன் என்று, பேருக்காக அல்ல, உணர்வு தான் மாறணும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஒரு மனம் திரும்புதல் வரணும். வார்த்தை கேட்கும்போது சிலருக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும்போது ஆமேன் வரும், வசனத்தை சொல்லும்போது சத்தியத்தை சொல்லும்போது கோபமாக வரும். அப்படியும் இருக்கக்கூடாது. சத்தியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவை அறிகிறது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு இயேசு என்கிற தெய்வம் இல்லை. சிருஷ்டிகளை தெய்வமாய் பார்க்கிறார்கள், மரஞ்செடிகளை தெய்வமாய் பார்க்கிறார்கள், ஊரும் பிராணிகளை தெய்வமாய் பார்க்கிறார்கள், மரித்தவர்களை தெய்வமாய் போற்றுகிறவர்கள் இன்றைக்கும் இந்த பூமியில உண்டு. ஆனால் நாமோ உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு கிடைச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிலே திருப்தி, நான் கிறிஸ்டின், நான் சபைக்கு போறேன், கிடையாது. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரை தெய்வமா பார்க்குறீங்க, அடுத்தபடியா நீங்க பார்க்க வேண்டியது அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர் மூலமாக தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. இன்னைக்கு சபை அதை எல்லாம் இயேசுவை காட்டுகிறார்கள், இயேசுவை வழியை காட்டுகிறதில்ல. அவர் போன வழி, அவர் சொல்லி கொடுத்த வழி காட்டுகிறதில்ல. இயேசுவை காட்டுகிறார்கள், இயேசுவை சொல்லிக் கொடுக்கிறார்கள், இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், இயேசுவின் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறார்கள், இயேசுவினுடைய விடுதலையை, சுகத்தை, பிசாசு துரத்துகிறதை, அற்புத அடையாளங்களை அழகாக போதிக்கிறாங்க. ஆனா இயேசுதான் வழி, அவருடைய வழியை போதிக்கிறது தான் நிறைய சபைகள் கிடையாது. ஹல்லேலூயா. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வேதத்தில் சொல்லப்படாத எத்தனையோ தெய்வங்களை கிறிஸ்தவர்கள் கூட உண்டாக்கி ஆராதிக்கிற ஒரு நிலைமை மாறுவதாக எல்லாம். இயேசுவை தெய்வமாய் பார்த்துட்டு வாழ முடியாது. இயேசுவை தெய்வமாக மட்டுமே பார்த்துட்டு பரலோகத்துக்கு போயிட முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேக அற்புதம் நடந்தது, அநேகருக்கு அற்புதம் நடந்தது, அநேகர் அற்புதத்தை பெற்றார்கள். அற்புதத்தை பெற்ற, விடுதலையை பெற்ற எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனார்கள் என்கிற ரெக்கார்டு இருக்கா, குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அற்புதம் வேற, ஆசீர்வாதம் வேற, சத்தியம் வேற, உபதேசம் வேற. ஆகையினால தான் ஆவிக்குரிய சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியம் பேசுகிற சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியத்தில் நடத்துகிற சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவை எல்லாராலையும் காட்டலாம், ஆனால் அவருடைய வழியை எல்லாராலையும் காட்ட முடியாது. அவருடைய ஆவியில் நிரப்பப்பட்ட மனுஷன், ஆவியை பெற்ற மனுஷன், ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷனால மட்டுமே அதை சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினால சத்தியம் பேசுகிற சபையை தூரத்தில் இருந்தாலும், தூரத்துக்கு போனாலும், வெளி தேசத்துக்கு போனாலும், வெளி மாவட்டத்துக்கு போனாலும், கொஞ்சம் தூரமாக அந்த சபை இருந்தாலும் ஆமீன், காசு செலவு பண்ணி போங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுகிறோம். சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுகிறோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுகிறோம், சொத்துக்கு செலவு பண்ணுகிறோம், பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுகிறோம், படிப்புக்காக செலவு பண்ணுகிறோம். இந்த பூமியில் ஒரு பிள்ளை படிப்புக்காக செலவழிக்கிற செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னைக்கு கேட்குறேன், பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்தாச்சா? கடும் பாடுபட்டு சேர்த்தாச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. என்ன கடும் பாடு? என்ன சின்ன பிள்ளை தானே, எல்கேஜியா யூகேஜியா?
அதான் கடும்பாடுபட்டு. அப்படி என்ன பிரச்சனை? பாஸ்டர் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், 1.25 லட்சம் ரூபா ஃபீஸ் வருஷத்துக்கு. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இலவச கல்விக்கே போகலை நம்ம அப்பா. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் உயர்தர கல்வியை கொடுக்கணும்னு விரும்பி கஷ்டப்பட்டு செலவழிக்கிறாங்க. தப்பு இல்லை, நான் சொல்லுகிறேன் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. காலத்தின் கட்டாயம். ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல சிபிஎஸ் சிலபஸ்ல படிக்க வைக்கணும், நல்லது, தப்பு இல்லை. நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எவ்வளோ செலவழிக்கிறோமோ அதை விட அதிகமாய் கர்த்தரை அறிகிற காரியத்திற்காக செலவழிங்க, தப்பே கிடையாது. ஆமேன். கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஒரு சபை, நடந்து போகணும், இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போகணும், ட்ரெயின் யாரி கூட போகணும், தப்பு இல்லை, செலவழித்து போங்க. சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசுவை யார் வேண்டாலும் நமக்கு காட்டுவாங்க, இவர் தான் மெய்யான தேவன் என்று. ஆனால் சத்தியத்தை காட்டுகிற சபை கொஞ்சம்தான். சத்தியம் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். அப்படியே யாக்கோபு இந்த இடத்துல பிந்தி தனித்திருந்தார், ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போகட்டும். 26வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 33:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அல்லேலூயா. உடனே அவர் அவனோடு கூட பேசுகிறார். அப்படியே அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறும்போது எந்த மனுஷனும் நமக்கு தீமை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கு நீங்கள் தனிமையில் வாங்க, தனிமையாய் தேவனை போய் சந்திங்க. அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமேன். அப்படியே 400 பேரோடு கூட அவன் வருகிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா 33வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, எழுதுகிறவர்களுக்காக மட்டும் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் 400 பேரோடு கூட எதிர்க்கும்படி வந்த ஏசா யாக்கோபை கண்டு அவனை எதிர்கண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து இருவரும் ரொம்ப நேரம் அழுதார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு இரவு ஜெபம், தனிமையில் ஆண்டவரை சந்தித்தான், ரொம்ப நேரம் சந்தித்தான். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட தனக்கு எதிரியாயிருந்த எதிர்த்து வந்த ஏசாயாவை இவன் சந்திக்கிறான். அந்த ஏசா ராம் முழுவதும் தேவனை சந்தித்த, தேவனோடு போராடின, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த, தனித்திருந்த யாக்கோபை இந்த ஏசா காணும்போது அவனுக்கு கோபம் வரல, அடக்கி கொள்ள முடியாதபடி உணர்வுகளில் ஒரு மாற்றத்தை பரலோகம் கட்டளையிட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஜெபிங்க. உங்களை பார்த்தாலே சிலருக்கு பிடிக்காது, உங்கள் பேச்சே சிலருக்கு பிடிக்காது, நடவடிக்கையே சிலருக்கு பிடிக்காது. ஆனால் அதிகமாக ஜெபிக்கும் போது உங்களை பார்த்தாலே அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி உணர்வுகளை சேஞ்ச் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உணர்வுகளை சேஞ்ச் பண்ணுகிறார், சூழ்நிலைகளில் பெரிய மாற்றத்தை தருகிறார். ஆகையினால நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சந்திங்க, தனிமையில் சந்திங்க. அவன் 400 பேரோடு இவனை எதிர்க்கும்படி வந்தான், அழிக்கும்படி வந்தான். தேவனை சந்தித்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று அவன் எழும்பி வரும்போது சூழ்நிலைகள் அவனுக்கு முன்பதாக முற்றிலுமாய் மாற்றப்பட்டது, முழுவதும் மாற்றப்பட்டது. அவன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி தன்னுடைய தம்பியை பார்க்கும்போது கோபமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலை. அவனை பார்த்து அழுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உணர்வில் ஒரு சேஞ்சை தரார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? மனைவியோடு பிரச்சனை,
கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ளாய் பிரச்சனை, மாமனார் மருமகனுக்கு பிரச்சனை. ஏன் பிரச்சனை? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் பரிகாரி நம்முடைய இயேசு ஒருவர் உயிரோடு இருக்கிறார். பின்ன ஏன் பிரச்சனை? நீங்க அவரை சந்திக்காததே பிரச்சனை. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில நேரம் என்னுடைய ஜெபத்தில் 1 மணி நேரம் குறைஞ்சா கூட வீட்டில் திடீர்னு ஒரு வாக்குவாதம் வந்துடும். அல்லேலூயா. அப்போவே நான் டைமை கவுண்ட் பண்ணி பார்ப்பேன், நேற்றுக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம். அதில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறைஞ்சிட்டோம் அப்படின்னு நான் பார்த்தா உண்மையில் குறைஞ்சிருக்கும். அதனுடைய ரியாக்ஷன் வீட்டில் இல்லை பிள்ளைகளிடத்தில் எங்கேயோ ஒரு சூழ்நிலை முட்டி மோதி நிற்கும். நான் சொல்லுகிறேன், ஜெபம் எல்லா உணர்வுகளையும் மாற்றும், ஞானமாய் நடக்க செய்யும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனைவி மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு, நாம் தான் தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டோம் அப்படிங்கிறது வெளிப்படும். அதுக்கு பிறகு ப்ரேயர் டைமை கவுண்ட் பண்ணி பார்த்தா அங்கிட்டு 1.5 மணி நேரம் குறைவாக இருக்கும். இப்படியெல்லாம் சிக்கல் தான் இங்கே வந்து முடியுது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபியுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நிறைவாய் தருவார். நம்ம கண்ணு மூடுகிறது வரைக்கும் நம்ம பிள்ளைகள் ஒலிமர கன்றுகளை போல வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மகிமையை பிள்ளைகள் மேல நம்ம பார்ப்போம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒலிமர கன்றுகளை போல, கேதுரு செடிகளை போல, மரங்களை போல அவர்கள் நாளுக்கு நாள் வளருவார்கள். பிள்ளைகள் வளர்ந்து பூத்து காய்த்து குலுங்குகிற கனி தருகிற நாட்களை நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு பார்க்கிற பாக்கியத்தை அவர் எனக்கு தருவார். சும்மா கிடைச்சிடாது, எல்லாம் இலவசம்தான். ஆனால் அதற்கு ஏதோ ஒன்றை செய்யணும். பகலெல்லாம் ஆயிரக்கணக்கான மிருகங்களை பலி கொடுத்தான். தேவாலயத்தை கட்டி சாலமோன் அநேக மாடு, ஆயிரக்கணக்கில் ஆடுகள் மாடுகள் எல்லாம் பலி செலுத்தி பெரிய விருந்து பண்ணி அங்கே போய் படுக்கிறான். படுக்கும்போது இரவில் அந்த பலிகளெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ கேட்டு அப்போ அவர் கொடுத்தது தான் ஒரு அழகான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமா கொடுத்தார்? அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், எல்லாம் இலவசம்தான். ஆனால் அதற்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும். சும்மா வராது தேவனுடைய ஆசீர்வாதம். நம்ம வேணா கேட்கலாம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பார். வெயிட் பண்ணுங்க. யாக்கோபை பெருக செய்தவர் என்னையும் பெருக செய்வாராக. பெருக செய்வார். ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் செய்யணும். சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது. நிறைய பேர் இந்த 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டே பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்க. தேவனை உணரக்கு, தேவனை அனுபவிக்க, தேவனுடைய இருதயத்தை தேவன் உங்களிடத்தில் திறக்க இந்த 1/2 மணி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மனுஷனோடு பழகுங்க. வாரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவன்கிட்ட பழகுங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களை காணும் போதெல்லாம் விஷ் பண்ணுவான், நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அதிகமாய் செலவழித்து பாருங்க, அவன் இருதயத்தெல்லாம் உங்க முன்னாடி திறப்பான். அல்லேலூயா. இருதயத்தில் உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான், ரகசியத்தெல்லாம் சொல்லுவான், குடும்ப காரியங்கள் எல்லாம் சொல்லுவான், பிள்ளைகளை குறித்து சொல்லுவான், மருமகளை குறித்து சொல்லுவான். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற சிலருக்கு என் சூழ்நிலை நன்றாய் தெரியும், அவங்க சூழ்நிலை எனக்கு நன்றாய் தெரியும். காரணம், நாங்கள் அதிகமாக பழகுகிறோம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, ஸ்தோத்திரம் பாஸ்டர், அதோட சரி அடுத்த சண்டே தான், உங்களை குறித்து எனக்கு ரொம்ப தெரியாது. அதே போல தான் தேவனும். நீங்கள் நல்லா பழகுங்க, தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவார். ஒரே ஒரு செய்தி தான், அந்த செய்திக்காக தேவன் மொத்த பேருக்காக கர்த்தர் என்னோடு பேசினார். அது மறந்து போகக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறேன். உன்னை தனிமையில் சந்திக்கும் தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காய் பேசுவார், எனக்காய் பேசுவார், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் பேசுவார். எல்லாம் இலவசம்தான். ஆனால் அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும். செய்யாமல் அவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போக மாட்டார். அவ்வளோ மகிமையாய் பலி செலுத்தி, அவ்வளோ பெரிய விருந்து, அவ்வளோ பெரிய ஆராதனை எல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டு வந்து தூங்கும்போது தான் சாலமோன் இடத்துல மெதுவாக வந்து கூப்பிடுறார். அல்லேலூயா. ஆமாம். ஆகையினால நான் சொல்லுகிறேன், உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துங்க.
நம்மளை பார்க்கும்போது பெந்தெகோஸ்தில் ரொம்ப அல்லேலூயா போடுறாங்க, ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவன் போல நான் வாழ விரும்பல, அவரை போல மாற விரும்புகிறேன். சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். அவங்க எந்த அளவுக்கு என் தேவனை அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவே நான் அறிய விரும்பல, அதற்கு மேல நான் அறிய விரும்புகிறேன். தேவன் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். வாசித்திருக்கீங்களா இந்த வசனம் எல்லாம்? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இங்க நிறைய சபைகள் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றதோட நிக்குது. ஆவிக்குள்ள ஆனேன் தெரியல, எப்படி ஆகணும்? ஆவில அனலாயிருங்க, எப்படி ஆகணும்னு தெரியல. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்றால் நாம ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும், அவருக்காக வாழணும். ஒரு மனுஷன் சாதாரணமாய் பழகுகிறவனிடத்துல எதையும் சொல்லுகிறது இல்லை. ஆனா உயிருக்குயிராய் நேசிக்கிற, உயிருக்குயிராய் பழகுகிற அவனிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபையில் இருக்கிற சிலர் தன்னுடைய ஏடிஎம் கார்டை கூட எடுத்து கொடுத்து ரகசிய நம்பர் என்ற சொல்லி இந்த பணம் எடுத்துக்கோங்க சொன்னவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்களா? அவ்வளவுதான். நான் சொல்லுகிறேன், தேவனோடு நம்ம பழக பழக அவர் நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நீங்க பார்க்கிற தேவ பக்தி இவ்வளோ தான் அப்படிங்கிறது இல்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போது அவர் சத்தியத்திற்கு நேராக நம்மளை வழி நடத்துவார், நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவார், நிறைய காரியத்தை பேசுவார். வேதத்தை தாண்டி நிறைய காரியத்தை நம்ம வழி நடத்துவார். வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைய ஊமைகள் இருக்கிறது, நமக்கு இன்னும் தெரியல, சொல்லித்தரக்க ஆள் இல்லை, சொல்லக்கு ஒரு தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனா நாம தேவனோடு நெருங்கி இருக்கும்போது அதனுடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கடந்த நாட்கள் ஒரு வசனத்தை வாசித்த ரொம்ப நாளா புரியல. கர்த்தர் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி சோலையாகவும் மாற்றுகிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்போ எனக்கு ரொம்ப புரியல. தூதர்களை காற்றுகள், ஊழியக்காரர்களை அக்கினி சோலையாக மாற்றுகிறார். அக்கினில நிறைய விதம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அதான் சொல்லி தந்தார், எது வேணாலும் கற்றுத்தரக்கு ஒரு நல்ல டீச்சர் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தகப்பனை விட நல்ல ஒரு ஃப்ரெண்டை போல பழகி பாருங்க, தெரியும். தேவனுடைய சிநேகிதன் யார் அப்படின்னா அது ஆபிரகாமை மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளோ நெருக்கம் ரெண்டு பேருக்கும், அவ்வளோ ஐக்கியம் ரெண்டு பேரும். நீங்க எங்கிட்ட நிற்கிறீங்க, நீங்க எந்த உலகத்தில் நிற்கிறீங்க, நீங்க எந்த ஏரியாவில் நிற்கிறீங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கிறது. மாறுவதாக மாறணும், நெருங்கி வாங்க. மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மோசே நீ மலையின் மேலே ஏறி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை மட்டும் காட்டுகிறார்கள், நிறைய சபைகள் இயேசுவை மட்டும் காட்டுகிறது. ஆனா ஆவிக்குள்ளான சபைகள் மாத்திரமே இயேசுவையும் காட்டி அவருடைய வழியையும் காட்டி அவருடைய ஜீவனையும் காட்டுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள், பாட தெரியுது, ஆராதனை நடத்த தெரியுது, பிரசங்கம் பண்ண கூட சரியா தெரியல, சிலருக்கு பிரசங்கம் பண்ண தெரியுது. ஆனா அதையும் தாண்டி இன்றைக்கும் நிறைய சபைகள் சப்பானிகளை நடக்க பண்ணுகிறது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது நிறைய சபைகள். காரணம், கர்த்தர் உங்களை நடத்துகிறார். எனக்கு ரொம்ப நாளா அபிஷேகத்தில் எப்படி நடத்துன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியை பெறாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவரை கற்றுத்தந்தார். இந்த 3 வசனத்தை, முதல்ல இந்த வசனம், முதல்ல அடுத்த ரெண்டாவது இந்த வசனம், மூணாவது இந்த வசனம், இதை இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும். 2012 அந்த வரத்தை ஆண்டவர் தந்தார். இன்று வரைக்கும் அந்த ஒரே பிரசங்கம் தான் அபிஷேகம் பெறாதவர்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். அதை பிரசங்கம் பண்ணிட்டு முன்ன கூப்பிடு, முன்ன வருகிறவனை மட்டும் எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே நான் 3 வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே முன் வரிசைக்கு கூப்பிடுவேன். முன்ன வந்த அத்தனை பேரையும் தேவன் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அவர் கற்று தருகிறார். எந்த ஆராதனை எப்படி நடத்தணும், மரித்தவர்கள் எப்படி உயிரோடு எழுப்பணும் நமக்கு தெரியாது. சாதாரணமாய் ஊழியம் செய்தால் தெரியாது. சப்பானிகள் எப்படி நடக்க பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்குமா, என்ன கிடைக்காது. ரகசியம் வெளிப்படணும். அந்த ரகசியத்தை தேவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து உனக்காக பேசணும். பேசும்போது நீ கற்றுக்கொள்ளுவாய், பேசும்போது நீ புரிந்து கொள்ளுவாய், பேசும்போது நீ அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவாய். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. உன்னை தனிமையில் சந்திக்கிற தெய்வம், தன்னுடைய இருதயத்தெல்லாம் உனக்காக திறந்து தருகிற தெய்வம், தன்னுடைய இருதயத்தின் ரகசியத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிற தெய்வம். வேதத்தில் என்ன ஒரு அழகான வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்தவரிடத்துல அவருடைய ரகசியம் இருக்குமா? தேவனுக்கு பயந்தா அவருடைய ரகசியத்தை அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஆகையினால பயப்படும் போது நிறைய ரகசியம், ஜெபிக்கும் போது நிறைய ரகசியம். ஆகையினால ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ ஜெபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்க. தேவன் தன்னுடைய இருதயத்தை யாரிடத்துல திறக்கலாம் என்று வாஞ்சியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏலியின் இடத்துல, ஏலினுடைய கூடாரத்துல சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருந்தான். அங்கே பணிவிடை செய்தான், ஆண்டவருக்கு பணிவிடை செய்தான், ஆண்டவருடைய சமூகத்துல படுத்து கிடந்தான். ஆனால் ஒரு காலம் வந்தது, ஆண்டவர் இறங்கி சிறு பிள்ளையா இருந்த சாமுவேலினிடத்தில் தன்னுடைய இருதயத்தை திறந்தார். ஏலியினிடத்தில் ஒன்றும் சொல்லல. ஏலியின் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. சரியில்லை, அந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை புரிந்து கொள்ளுங்கள். சாமுவேல் அப்படி அல்ல, திமிரு பிடிச்சவன் அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில் படுத்து கிடப்பான், ஆண்டவருடைய பணிவிடையை செய்வான், உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுவான். தேவனுக்கு பயப்படுகிற சாமுவேல் சின்ன பிள்ளை. தேவன் அவனை கூப்பிடுறார், ஆனாலும் அவனுக்கு தெரியல. ஏலி தான் கூப்பிடுறாரோ நினைச்சு ஏலியின் இடத்துல போறான். என்ன கூப்பிட்டீரோ? இல்ல. மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுகிறார், அப்பவும் தெரியல. சாமுவேலுக்கு தெரியல, ஆண்டவர் தான் கூப்பிடுகிறார், நீ தெரியல. ஆனா அரியா பருவம், சிறு பிள்ளை பருவம், சிறு பிள்ளை ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவனிடத்துல போய் தேசத்தின் மேல, ஏலியின் குடும்பத்தின் மேல, நியாயாதிபதியா இருக்கிற ஏலி மேல வரக்கூடிய தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவன் மத்தியில் திறக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் இலவசம், ரட்சிப்பு இலவசம், திருவிருந்து இலவசம், சபை இலவசம், எல்லாமே இலவசம் தான். நீங்க ஏதாவது செய்துதான் ஆகணும். ஆமென். நல்லா துதித்தா கர்த்தர் வெளிப்படுத்துவார், ஜெபித்தால் வெளிப்படுத்துவார், தனிமையில் இருந்து பாருங்க வெளிப்படுத்துவார், உபவாசித்து பாருங்க வெளிப்படுவார். உங்களுக்கு தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தேடினால் அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று நீ கண்டடைவாய். நீ நல்லா தேடினா அவருடைய மகிமை உனக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் தேவனுடைய ரகசியம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தனிமேல உம்மை சந்திப்பேன், தனிமேல நான் உங்களை சந்திப்பேன் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை இன்றைக்கு மாறுகிறது. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்,